வெங்கடேசாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 22ஆம் பாசுரம். அன்கண்மான் ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல். இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். कृष्णम् पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजि निगडितं या बलात्कृत्य इदमिदं भूय एवास्तु भूयः. अन्नवय पुदुवै आडाळ அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பர்வதியம் இன்னிசைய காட்டி கொடுத்தன பாமாலை பூமாலை சூடி கொடுத்தனை சொல்லு சூடி கொடுத்த சுடற் கொடிய தொல்பாவை வாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி கடவர்க்கென்னை இனி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்ல. அங்கண்மாஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கும் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய். போல பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோரி மணிமாடம் தோன்றுமோர் நீதியால் நல்ல பக்தர் வாழுமோர் நான் மறைகளோதுமோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தேர்க்கும் பரமநடிகாட்டம் வேதம் அனைத்துக்கும் வித்தாகம் கோரதமிழ் ஐயஞ்சுமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடிப்பூரத்துச் சகத்துரித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்போதோர் மாமுனிக்குப் பின்னானாள் வாழியே உருளோற்று 43 வாழியே உயரங்கற்கே உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவள்ளி வளநாடி வாழியே வன்புருவ நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம். இப்பொழுது இந்த பாசுரத்தின் கருத்தை பார்க்கலாம். கண்ணனே, இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் கட்டளை சுற்றிலும்
சத்சங்கத்துக்கு வந்த பக்தர்களைப் போல காத்து நிற்கிறார்கள். நாங்களும் உன் அருகிலே நிற்கிறோம். கிங்கினி என ஒலிக்கும் சிறு மணிகளின் வாயைப் போலவும் தாமரை பூ மலர்வது போலவும் உன் தாமரை கண்களை திறந்து விழிக்க மாட்டாயா? சந்திரனும் சூரியனும் உதித்ததை போல் உன் கண்களால் எங்களை பார்த்தால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து போய்விடுமே. இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும்.